எல்லாருமே லிங்க்ல கனெக்ட் ஆகுறாங்க. டக்கு டக்குன்னு லிங்க்ல வந்து கனெக்ட் ஆயிடலாம். குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங். சரி, யாராவது கனெக்ட் ஆகாம இருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து தாராளமா உங்களை லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணலாம். நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வெல்கம் டு அவர் வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் கிளப். எல்லாரையும் வார்ம் வெல்கம் வந்து நான் அந்த ஆன்லைன் செக்ஷனுக்கு வந்து நான் வந்து வெல்கம் பண்றேன். இந்த ஈவினிங்ல எல்லாருமே கரெக்ட் டைமுக்கு ஷார்ப்பா கனெக்ட் ஆயிருக்கீங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய அப்ளாஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ வாழ்த்துக்கள். நம்ம வந்து செக்ஷன்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வந்து உள்ள போயிடுறேன். ஸோ என்னை பத்தி சொல்லிட்டேன். என்னோட நேம் துர்கா. நான் வந்து பாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா வந்து வெல்னஸ் கோச்சா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் சிஸ்டத்தோட கனெக்ட்ல வந்து இருக்கேன். அண்ட் என்ன அப்படின்னா என்னோட ப்ரொஃபஷனல் என்ன அப்படின்னா நான் வந்து எம்எஸ்சி கிளினிக்கல் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் முடிச்சுட்டு டயட்டிஷியனா ஒர்க் பண்ற ப்ரொஃபஷனல் என்கிட்ட இருக்கு. அண்ட் தென் வெல்னஸ் கோச்சாவும் இருக்கு. அதுக்கான சர்டிபிகேட்ஸ். அண்ட் தென் நம்ம கம்பெனில சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஃபாஸ்டாக் சர்டிபிகேட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபுட் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்டிபிகேட்ஸ் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது என்னுடைய டிஸ்கிளைமர். அண்ட் தென் என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நான் பிஃபோர் எப்படி இருந்தேன் அப்படின்னா இப்படிதான் எக்ஸஸ் வெயிட்ல இருந்தேன். எக்ஸஸ் வெயிட்ல இருக்கக்குள்ள எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும். என்னால பேச முடியாது. சோம்பேறித்தனமா இருக்கும். கொஞ்சம் லேசினஸ் அதிகமா இருக்கும். அண்ட் தென் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த வெயிட்டும் அதிகமாயிட்டே போயிட்டேன். அப்படி இருக்கக்கூடாதே எனக்கு எங்க அப்பா அம்மா மூலியமா இந்த ஃபுட் எடுக்க ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சது. இந்த ஃபுட்டு மட்டுமே ஃபாலோ பண்ணி 8 கிலோ வெயிட் லாஸ் பண்ற ப்ராசஸ்ல இன்னைக்கு நான் ஆக்டிவா இருக்கேன், எனர்ஜெட்டிக்கா இருக்கேன். அந்த சோம்பேறித்தனம் எனக்கு எங்க போச்சுன்னே தெரியல. இப்ப எவ்வளவு டைம் ஆனாலும் இன்னைக்கு நான் நல்லா ஆக்டிவா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஒண்டர்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். தேங்க்யூ மார்க்யூஸ், தேங்க்யூ கோகுலன். ஸோ இன்னைக்கு பிளேயர்ஸ் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பிளேயர்ஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த் பத்தி தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். ஸோ உமன்ஸ் ஹெல்த் கவனமா கவனிங்க. உமன்ஸ் மட்டும்தான் கவனிக்குமா அப்படின்லாம் இல்ல, ஜென்ஸும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 பேரும் யாரு எந்த ஜெண்டர் இருந்தாலும் நீங்க கவனமா பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலியில இருக்க கேர்ள்ஸ் இல்ல நீங்க உங்க வீட்டுல இருக்க எல்லாரையும் நீங்க சேஃபா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ செக்ஷனுக்குள்ள போயிடுறேன். ஸோ உமன்ஸ் ஹெல்த் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயத்த சேர்த்து சொல்றதுதான் அதாவது பல்லாயிரம் விஷயத்த ஒன்னாக்கி சொல்லணும் அப்படின்னா தான் அது உமன்ஸ் ஹெல்த். ஸோ உமன் அப்படின்னா அவங்க ஒரு வெல்பீயிங்கா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து நல்லா இருக்கணும், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் கரெக்டா இருக்கணும், ஈக்வாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கணும், அண்ட் சோஷியல் அண்ட் கல்ச்சர்ஸ் எல்லாத்துக்கும் ரெஸ்பான்சிபிளா இருக்கணும், ஏஜிங் ப்ராசஸ்லாம் கரெக்டா இருக்கணும், மென்டல் ஹெல்த் நல்லா இருக்கணும், ப்ரிவென்ஷன் வந்து அவங்க கிட்ட இருக்கணும். எந்த லேடிஸா இருந்தாலும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஸோ அந்த ப்ரிவென்ஷன் வந்து டெய்லி பேசிக்ல இருக்கணும் அப்படின்றது முக்கியம். அண்ட் தென் என்ன அப்படின்னா உமன்ஸ் ஹெல்த் அவங்க வந்து உமன்ஸோட ஹெல்த் நல்லா இருக்காங்க அப்படின்னா இது எப்படி குறிக்குது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அவங்க சோசியல் எக்கனாமிக்கா இருக்கணும், நல்லா சாப்பிடணும், மற்றவங்களை பார்த்து இரிட்டேட் வந்து ஆகக்கூடாது. அண்ட் தென் எப்படின்னா சேட்னஸ் சோகமா இருக்கிறது, அந்த மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாத்தையுமே கம்மி பண்ணணும், ரெகுலர் டீப் ஸ்லீப் வந்து இருக்கணும், ஈட்டிங் ஹேபிட் வந்து ப்ராப்பரா இருக்கணும், ஹேர் லாஸ் வந்து கம்மியா இருக்கணும், அண்ட் தென் எனர்ஜி லெவல் ஹையா இருக்கணும். மெனோபாஸ் வந்து ஆஃப்டர் மெனோபாஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கண்டென்ட், அதாவது சூசைடல் தாட்ஸ் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்ததுதான் புவரான எது இருக்கணும் எது இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ இது எல்லாமே புவரான ஹெல்த் கண்டிஷனை வந்து சைன் பண்ணும். அண்ட் தென் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்லைட். ஸோ உமன்ஸ் இப்ப நம்ம வந்து இங்க நிறைய பேர் இருக்கோம். ஸோ நிறைய பேர் என்ன அப்படின்னா நம்ம வந்து எப்படி அப்படின்னா ஒரு 30 ஏஜ் ஒரு ஏஜ் வரையும் நம்ம ஒல்லியா தான் இருந்தது. அப்புறம் நமக்கு எப்படி வெயிட் போட்டுது அப்படின்னு தெரியாது. ஒரு 30 40ஸ்ல நம்மள மீறி நம்ம வந்து வெயிட் அதிகமாயிடுவோம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு சின்ன வயசுல இருந்து அதிகமா எடுத்திருப்பாங்க. அது என்ன மேடம் ப்ராசஸ்டு ஃபுட்டு? அதாவது பேக்கரி ஐட்டம்ஸ், எந்த ஒரு பாக்கெட் ஐட்டம்ஸா இருந்தாலும் அதை ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சிம்பிளா சொல்லலாம். ஸோ அதுல ஹை கார்போஹைட்ரேட், ஹை ஃபேட், ஹை சுகர் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால நம்ம எக்ஸஸ் வெயிட் ஆயிட்டு போகும். ஸோ அண்ட் தென் கலோரி அதிகமா இருக்க ஃபுட்ஸ். இப்ப நார்த்ல பாத்தீங்க அப்படின்னா கேர்ள்ஸே வந்து ஆல்கஹால் எடுப்பாங்க. ஸோ இப்ப நம்ம சரௌண்டிங்ல கூட நிறைய பேர் ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட் ஜென்ஸுக்கே உண்டு. சேலம் சைட் எல்லா இடத்துலயும் இப்ப கேர்ள்ஸ் வந்து ஆல்கஹால் எடுக்கிற ஹேபிட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு.
ஸோ அதுவுமே அதுல கலோரி அதிகமா உண்டு. ஸோ ஈட்டிங் லாட், அதாவது அதிகமா ஃபேட் கண்டென்ட் உள்ள ஃபுட் வந்து நிறைய சாப்பிடுவாங்க. வீட்ல சமைச்ச ஃபுட்டா இருந்தாலும் ஃபேட் கண்டென்ட் அதிகமா இருக்க ஃபுட் நிறைய சாப்பிட்டாலும் வெயிட் வந்து கெயின் ஆகும். நம்மளோட ஈட்டிங் போர்ஷன் வந்து லார்ஜா இருக்கும். ஒயிட் ரைஸோட அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஜூசஸ், கார்பனேட்டட் பெவரேஜஸ் அதிகமா எடுத்துட்டு இருப்பாங்க. கார்பனேட்டட் பெவரேஜஸ்னா எந்த ஒரு பாட்டில் ஓபன் பண்ணாலும் புஷ்ன்னு வருது இல்ல, அது எல்லாமே கார்பனேட்டட் பெவரேஜஸ் தான். ஸோ கார்பன் கலந்த ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். ஸோ அது எல்லாமே என்ன, இன்க்ளூடிங் சோடா, ரஸ்னா, இது எல்லாமே கார்பனேட்டட் பெவரேஜஸ். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, அது எல்லாமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு சொல்லுவோம். அதுலயும் கலோரி அதிகமா இருக்கு. ஸோ அது நம்ம சாப்பிட்டாலும் வெயிட் போடுறதுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும் நம்ம உடம்புக்கு. அண்ட் தென் என்ன அப்படின்னா, கம்ஃபர்ட் ஈட்டிங். பசிச்சாலும் சாப்பிடுவாங்க, பசிக்கலைனாலும் சாப்பிடுவாங்க, கோவப்பட்டாலும் சாப்பிடுவாங்க, சந்தோஷமா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, எப்ப பாரு எந்த மூவ்மெண்டா இருந்தாலும் சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஈட்டிங் ஹேபிட்ஸ் இருந்தாலும் வெயிட் வந்து போடும். சோ இது எல்லாமே ஜெனரல். அண்ட் தென் 30 வயசுக்கு மேல அவங்க வெயிட் போட்டுட்டே போனாங்க அப்படின்னா அவங்களோட மசில் மாஸ் வந்து கம்மியாகும். மசில் மாஸ்னா அவங்களோட சுற்றளவு, அவங்களோட மசில் கண்டென்ட் எல்லாமே குறையும். அவங்களோட மெட்டபாலிசம் குறையும். மெட்டபாலிசம் குறையும்னா எப்படி குறையும்னா, ஒரு லாங் வேலை வந்து பார்ப்பாங்க. ஆனா அந்த வேலையே ஒரு ஒரு இப்ப விவசாயம் பண்றோம் அப்படின்னா, ஒரு ஏக்கர் நிலத்தையே அவங்க வந்து விவசாயம் பண்ற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கும் பிஃபோர். ஆனா அவங்க எக்ஸஸ் வெயிட், மெட்டபாலிசம் எப்படி ஸ்லோ ஆகுதா, அவங்களால அரை ஏக்கர் நிலத்தை கூட அவங்களால விவசாயம் பண்ண முடியாது. சோ அந்த மாதிரி மெட்டபாலிசம் வந்து ஸ்லோ ஆகும், எனர்ஜி லெவல் ஸ்லோ ஆகும், ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து உள்ளுக்குள்ள நடக்கும். சோ இது எல்லாமே நடக்கும். இதுதான் வெயிட் கெயினுக்கான ரீசன்ஸ். வெயிட் கெயின் ஆச்சுன்னா என்ன நடக்கும்ன்றது இது. சோ இந்த ஸ்லைடு என்ன அப்படின்னா, அனரெக்சியா நர்வஸா புலிமியா இது வந்து காமன் ஈட்டிங் டிசார்டர். இது யாருக்கு இருக்கும் அப்படின்னா 90% கேர்ள்ஸுக்கு இருக்கும், 10% மென்ஸுக்கு வந்து இருக்கும். சோ அப்படின்னா என்னன்றதை நான் இன்னும் சொல்றேன். சோ அனரெக்சியா நர்வஸான்றது ஒரு ஈட்டிங் டிசார்டர். சோ அது என்ன மேம் ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணும் கிடையாது. இப்ப யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்றீங்க? கை தூக்குங்க. வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்னு. வெயிட் லாஸ் பண்ணக்குள்ள யார் யாரெல்லாம் திங்க் பண்ணி சாப்பிட்டீங்க? இது சாப்பிட்டா வெயிட் போடுமோ, வெயிட் போடாதோ, இது இது சாப்பிட்டுட்டு உடனே மோஷன் போயிடலாம், இல்ல சாப்பிட்டுட்டு போய் வெயிட் செக் பண்ணலாம் அப்படின்னு யார் யாரெல்லாம் பார்த்து நினைச்சீங்க? கையில ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அது எல்லாமே ஈட்டிங் டிசார்டர். அது எல்லாமே அதுக்கு பேர் என்னன்னா ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். என்ன அப்படின்னா, அவங்க சாப்பிடுற சாப்பாடை மெஷர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது கலோரி கரெக்டா போயிடும். அதை நீங்க யோசிக்க கூடாது. அப்படி இல்ல, நீங்க அதிகமா குவாண்டிட்டி எடுக்கிறீங்கன்னா அந்த குவாண்டிட்டியை கம்மி பண்ணணும். அது தேவையில்லைன்னா நீங்க அதை ஒமிட் பண்ணிடலாம். எஸ், நிறைய பேர் அதை நீங்க ஒமிட் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டோம். ஆனா ஈட்டிங் டிசார்டருக்கு அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வெயிட்டும் குறையாது, வெயிட்டும் அதிகமாயிட்டே தான் போகும். நமக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடும். உண்மை அதுதான், ஸ்ட்ரெஸ் ஆயிடும். எப்படி எப்படிலாம் இருப்பாங்கன்னு பாருங்க. ஈட்டிங் யார் யாருக்கெல்லாம் இந்த ஹேபிட் இருக்குதோ அவங்க எல்லாமே ஈட்டிங் டிசார்டர் பர்சன். சோ லோ செல்ஃப் எஸ்டீம், நம்மளால வெயிட் குறைக்க முடியுமா அப்படின்னு யாரெல்லாம் கொஸ்டின் மார்க் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே ஈட்டிங் டிசார்டர் தான். நம்ம சாப்பிட்றதுக்கு குறைக்க முடியுமா அப்படின்ற தாட் யாருக்கெல்லாம் இருக்குதோ, நம்மளால முடியுமான்ற தாட் இருக்குது, ஈட்டிங் டிசார்டர் தான். எக்ஸசைஸ், அந்த எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்ப ஒரு வாரம் வெயிட் லாஸ் ஆகல அப்படின்னா நீங்க அந்த அடுத்த வாரம் என்ன அது 2 கிலோவா குறைச்சு காட்டுற அப்படின்ற தில்லு கட்ஸ் இருந்ததுன்னா அது நீங்க வந்து ஈட்டிங் டிசார்டர் பர்சன் கிடையாது. ஐயோ வெயிட் குறையலையே, என்னதான் பண்றது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுவும் ஒரு ஈட்டிங் டிசார்டர் தான். அதுக்கப்புறம் ஃபேமிலி என்விரான்மெண்ட். ஃபேமிலி என்விரான்மெண்ட் வெயிட் லாஸ் பத்தி சொன்னா, ஒரு தோசை தானே சாப்பிட்டு போயேன், ஒரு இட்லி தானே சாப்பிட்டு போயேன், அதுல கலோரி எல்லாம் நியூட்ரிஷன் சென்டர்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் மறந்துடுவோம். சரி ஒரு தோசை தானே சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிடுவோம். சோ அந்த ஃபேமிலி என்விரான்மெண்ட் மூலியமாவும் நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோஷியல் இன்ஃபுளுசர். சோஷியல் இன்ஃபுளுசர்லாம் நிறைய பேர், இப்ப நீங்க நியூட்ரிஷன் சென்டர்லயே நீங்க போறதுக்கு முன்னாடி நிறைய சோஷியல் இன்ஃபுளுசரை பார்த்திருப்பீங்க. அவங்க சொல்ற டயட் பிளானோ, அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்க சொல்ற ரெசிபிஸ், இது எல்லாமே நீங்க டெய்லி பேசிக்ல ஃபாலோ பண்ணிருப்பீங்க. அதுல ரிசல்ட் எத்தனை பேருக்கு கிடைச்சுன்னு எனக்கு தெரியல. மேக்சிமம் சோஷியல் இன்ஃபுளுசரை பார்த்து பாக்குறவங்க பின்னாடி கைடன்ஸ் இல்ல அப்படின்னா 0 ரிசல்ட் தான் இருக்கும். சோ நெக்ஸ்ட் ஜெனடிக். ஜெனடிக் வந்து 20% 30% ஜெனடிக் வந்து உண்டு. சோ அதை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அதை வந்து நம்மளால லைஃப் ஸ்டைல் மூலியமா சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் தென் ஃபியர் ஆஃப் ஃபிட்னஸ். நம்ம கண்ணாடியை பார்க்க நம்மளுக்கே நம்ம கண்ணாடியை பார்க்கறதுக்கே ஒரு கூச்சம் இருக்கு. சோ அந்த நம்மளோட ஃபிட்னஸ் போயிடுச்சோ, நம்மளோட
ஸ்கின் ஷைன் போயிடுச்சோ அப்படின்ற எஸ்டீம் நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கு. அண்ட் தென் சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் அவங்க நினைச்சு பார்த்துட்டே இருப்பாங்க. சின்ன வயசுல நான் அப்படி இருந்தேன், அந்த ட்ரெஸ் போட்டேன், இந்த ட்ரெஸ் போட்டேன், இப்ப என்னால போட முடியல, ஒரு லெகங்கா போட முடியல, ஒரு டாப்ஸ் போட முடியல, ஒரு ஜீன்ஸ் போட முடியல. சைல்ட்ஹுட் ட்ராமாஸ ரீகால் பண்ணிட்டே இருப்பாங்க. எப்ப வெயிட் போட்டு 30 வயசு 40 வயசுல ரீகால் பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே சிம்டம்ஸ்னு சொல்லலாம், ஈட்டிங் டிசார்டர்னு சொல்லலாம். சோ இவங்க எல்லாமே ஈட்டிங் டிசார்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரிஸ்க் ஃபேக்டர். இவங்க இந்த ஈட்டிங் டிசார்டர்ல இருக்கிறவங்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசிஓஎஸ் வரும், கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இதய சம்பந்தமான நோய் வரும், டெமென்டினியா வரும். நெக்ஸ்ட் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கு. ஸோ அது ரொம்ப நிறைய லேடிஸ்க்கு வருது. ஸோ அது வந்து இருக்கு. டிப்ரெஷன் வரும், ஹைப்பர் லிபிடீமியா. ஹைப்பர் லிபிடீமியானா பிளட்ல கொலஸ்ட்ரால் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது ஹைப்பர் லிபிடீமியா. நெக்ஸ்ட் டயபெட்டிக்ஸ் வரும், ஹைப்பர் டென்ஷன்ஸ் வரும், அண்ட் தென் ஃபைனலா கேன்சர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து உண்டு ஈட்டிங் டிசார்டர்லயும். ஸோ நெக்ஸ்ட் உமன்ஸ் ஹெல்த்ல நிறைய விஷயம் வந்து நடக்கும். நிறைய விஷயம் நடக்கும் அப்படின்னா நிறைய விஷயத்தோட எல்லாத்தோட ஸ்பெசிபிக்கான யுனிக்கான ஒண்ணு என்ன அப்படின்னா அவங்க மந்த்லி அட்டன் பண்ணக்கூடிய மென்சஸ் சைக்கிள் தான். ஸோ அதை பத்தி தான் நான் டீட்டெயிலா சொல்ல போறேன். ஸோ மென்சஸ் சைக்கிள் அந்த இப்போ ஒரு பொன் குழந்தை இருக்கு அப்படின்னா அந்த பொண்ணு எப்போ பியூபர்ட்டி அட்டன் பண்றாங்களோ அப்பத்துல இருந்து அவங்க ஏஜ் ஒரு 50-55 வரையும் மெனோபாஸ் ஃபேஸ் பண்ற வரையும் அவங்க மந்த்லி சைக்கிளை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 28 டேஸ்க்கு ஒன்ஸ் வர்றது தான் மென்சஸ் சைக்கிள். ஸோ இது 3 to 7 days வந்து உங்களுக்கு மந்த்லி வந்து ரன் ஆகிறதுக்கு பாசிபிள் உண்டு. ஸோ இதுதான் ஜென்ரல் டீட்டெயில். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ஸோ இது ஜென்ரலா நிறைய பேருக்கு இது நார்மலா இருக்கும். நிறைய பேருக்கு அந்த 28 டேஸ்க்கு ஸோ பிசிஓடினா ஒன்றும் கிடையாது. பாலிசிஸ்டிக் ஓவரியன் டிசீஸ் சிண்ட்ரோம் டிசீஸ்னு சொல்லலாம். ஓஎஸ்னா சிண்ட்ரோம், ஓடினா டிசீஸ். ஸோ இதுதான் சின்ன டெஃபிஷியன் டெஃபினிஷனு. சிண்ட்ரோம்னா இப்ப நமக்கு தும்பல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சிம்டம் நம்ம மூக்கு நமக்கு இருக்குல்ல அந்த சிம்டம்ஸ் தான் இது. இப்படி வர்றதுக்கு முன்னாடி பிசிஓடி வரும். சாரி பிசிஓடி வர்றதுக்கு முன்னாடி பிசிஓஎஸ் வரும். ஸோ இது என்ன அப்படின்னா பிசிஓஎஸ் வந்து சின்ன லெவல்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. ஆனா பிசி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா பிசிஓடி ஒரு டிசீஸ். ஸோ அந்த டிசீஸை வந்து நம்ம வந்து அந்த மெடிகேஷன் மூலியமாவோ லைஃப் ஸ்டைல் மூலியமா ஃபுட் ஹேபிட் மூலியமாவோ அதை சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்ப பிசிஓடினா என்ன அப்படின்னா ஸோ அவங்களோட யூட்ரஸ்ல அவங்களோட இன்னும் சொல்ல போனா ஃபெலோப்பியன் டியூப்ல நிறைய ஸ்மால் சைஸான சிஸ்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சிஸ்டிஸ்னா என்ன மேம்? சிஸ்டிஸ்னா கட்டி. ஸோ பொதுவா சிஸ்ட் அப்படின்னாலே கட்டி. ஸோ சிஸ்டிஸ் வந்து ஓவரியன்ல வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து தான் பிளாக் பண்ணி அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பிளாக் ஆயிடும். ஸோ இந்த சிஸ்டிஸ் வந்து எப்ப இர்ரெகுலர் ஆகுதோ அப்ப அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து கட் ஆகும். சாரி, சிஸ்டிஸ் எப்ப ஃபார்ம் ஆகி அதிகமாகுதோ அப்ப அவங்களுக்கு பிசிஓடி வந்து வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இது எக்ஸஸ் அமௌண்ட் இப்ப நிறைய சைஸ் பெரிய சைஸா இருக்கு அப்படின்னா அவங்களோட ஆண்ட்ரோஜன் லெவலும் ஈஸ்ட்ரோஜன் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அது என்ன மேடம் புதுசா கொண்டு வரீங்க அப்படின்னா இது ஹார்மோன் கேர்ள்ஸுக்கு உண்டால. இப்ப பாய்ஸ்க்கு ஸ்ட்ரெஸ்ட்ரோஜன் இருக்கும், இப்ப கேர்ள்ஸுக்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து அதிகமானாலும் நமக்கு இர்ரெகுலர் வரும், கம்மியா இருந்தாலும் நமக்கு டேட் வேல்யூ போகும். ஸோ இந்த விஷயம் வந்து ஆண்ட்ரோஜன் அதிகமானாலும் அவங்களோட ஃபெலோப்பியன் டியூப் அந்த சைக்கிளே வந்து பிளாக் ஆயிடும். ஸோ இந்த ரெண்டு ஹார்மோன் தான் நம்மளோட மென்சுரல் சைக்கிளை டிட்டர்மைன் பண்றது. இந்த ரெண்டு ஹார்மோன் தான். யார் யாரு? ஆண்ட்ரோஜனும் ஈஸ்ட்ரோஜனும் தான். ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஹார்மோனும் எப்ப நமக்கு கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகுதோ அப்ப நம்ம கரெக்டான ஒரு ஃப்ளோல ஒரு மந்த்லி சைக்கிள்ல மீட் பண்ணிட்டு இருப்போம். எப்போ அந்த லெவல் ஹார்மோனல் லெவல் இம்பேலன்ஸ் ஆகுதோ ஏறி இறங்குதோ அப்ப நமக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இதுதான் ஜெனரல் இன்ட்ரடக்ஷன். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா புரியும். ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ பொதுவா சொல்லணும் அப்படின்னா யூட்ரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இந்த பிக்சர்ல காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி தான் இருக்கும்.
சோ இந்த ரெண்டு சைடு இருக்கிறது ஃபெலோப்பியன் டியூப், சென்ட்ரல்ல இருக்கிறது யூட்ரஸ் அண்ட் தென் cervical, இது கீழே இருக்கிறது cervix. சோ இதுதான் யூட்ரஸோட பார்ட்ஸ். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. இப்போ ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்றல, ஃபெலோப்பியன் டியூப்னா ரெண்டு சைடு இப்படி இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு ஸ்கிரீன் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஐ திங்க் புரியும்னு நினைக்கிறேன். சோ அந்த ஃபெலோப்பியன் டியூப்குள்ளதான் அந்த எக் வந்து இருக்கும். அதுதான் அப்புறம் ப்ரொடியூஸ் பண்ணி ஸ்கிரீன்ல வரல ஆக்சுவலா. சோ அந்த இப்ப பிக்சர் கீழே இருக்கு இல்லையா, நார்மல் ஓவரியன். சோ அந்த இது வந்து அந்த சிஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் இப்படி வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்து வரும். சோ இந்த மெத்தட் தான் இருக்கும். இப்போ அந்த எங்க இதோட மென்சுரல் சைக்கிள் ப்ராசஸ் எங்க நடக்கும் அப்படின்னா அந்த ஃபெலோப்பியன் டியூப்ல தான் நடக்கும். சோ அந்த ஃபெலோப்பியன் டியூப் வந்து என்ன அப்படின்னா இதோட சைக்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நார்மல் ஓவரி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபெலோப்பியன் டியூபுக்குள்ளதான் ஓவரி இருக்கு. சோ அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்க இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா எக் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அது பிரைமரி ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் செகண்ட் ஒரு 7 days பீரியட்ஸ் தான். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா கவனமா கேளுங்க. சோ யாரும் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காதீங்க. இது என்ன இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்லாம் பார்க்காதீங்க. நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரையும் பார்த்துதான் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு கரெக்டா ரெஸ்பான்ஸ் பண்ணீங்கன்னா நானும் எனக்கு சீக்கிரமா சொல்லிடுவேன். சோ நெக்ஸ்ட் வந்து செகண்டரி இருக்கு. புரியலன்னா நீங்க தம்ஸ் அப் கொடுக்கலாம். நான் திருப்பி கூட சொல்றேன். சோ செகண்டரி வந்து செகண்ட் 7 டேஸ்க்கு வந்து இதாகும். அதுக்கப்புறம் எக் திருப்பி ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அது செகண்டரி ஃபாலிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் அந்த 2017th டே வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த எக் திருப்பி ஒரு பெரிய கண்டிஷன்ல வந்து உடையிற கண்டிஷன்ல இருக்கு. சோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபாலிகல்ஸ் வந்து அடுத்த 28 டேஸ் இருக்கு இல்லையா, அப்ப அந்த ஃபெலோப்பியன் டியூப் வழியா உங்களுக்கு மென்சஸா உங்களுக்கு வந்து வரும். பட் இது அதுக்கப்புறம் மென்சஸா வந்ததுக்கு அப்புறம் ப்ராப்பர்ஸ் லிக்விடேனியம் அவங்களுக்கு அந்த 7 டேஸ் அந்த பேஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இல்லைன்னா ஒரு 3 டேஸ் பேஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த 3 டேஸ் 7 டேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா திருப்பி ஒரு ஹார்மோன் லெவல் செக்ரேட் ஆகும். அது திருப்பி ப்ராப்பர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும். அப்புறம் அது திருப்பி எக்கா மாறும். இதுதான் சைக்கிள். 28 நாள் நடக்கிற சைக்கிள் அவங்க உடம்புக்குள்ள. ஆனா பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த எக் ஃபார்ம் ஆகும். அந்த சைக்கிள்ஸ் எல்லாம் கரெக்டா நடக்கும். அந்த பேஸே இருக்காது. பிரைமரி பேஸ், செகண்டரி பேஸ், டெரிட்டரி பேஸே இருக்காது. அந்த ஃபாலிகல்ஸ் ஃபார்மே ஆகாது. அப்படியே பிளாக் ஆன மாதிரி ஆயிடும். சோ அப்ப அந்த எக் பிளாக் ஆகி வெளியே தள்ளல, அவங்களுக்கு அந்த ஹார்மோன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கரெக்டா இல்லை அப்படின்னா அது பிளாக் ஆயிடும். எத்தனை பிளாக் ஆகும்? அது இருக்கிறது இவ்வளோ. எத்தனை மந்த் பிளாக் ஆகும்? ஒரு 6 month 3 month பிளாக் ஆச்சு அப்படின்னா அது நமக்கு ஒரு 2 month பிளாக் ஆச்சுன்னா ஒன்றும் தெரிஞ்சுக்காது. 3 month பிளாக் ஆகி நீங்க டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க உங்களுக்கு பிசிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது கண்டினியூஸா பிளாக் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து சிசரியன் ஆபரேஷன் பண்ணுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. சோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். பிசிஓடி பாலிசிஸ்டிக் ஓவரி ஓவரியில சிஸ்டிஸ் இருக்கிறதோட போட்டோஸ். சோ இது புரிஞ்சுதா புரியலையா? இதுதான் இன்னைக்கு டாபிக். புரிஞ்சுதுன்னா ஓகே அப் கொடுக்கலாம், இல்ல கை கூட தூக்கலாம். தூங்கிட்டீங்களா? கத்துட்டே கேக்குறாங்க சில பேர். ஓகே, தேங்க்யூ. அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஓகே. இப்போ நான் அது வந்து யூட்ரஸோட ஃபங்க்ஷன், யூட்ரஸோட பார்ட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து சப்போஸ் அவங்க வந்து பிரெக்னன்ட் இதா இருக்காங்க அப்படின்னா அந்த எக் வந்து இதாகாது. ஸோ அந்த இடத்துல பேபி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அது அந்த எக் எங்க வரும் அப்படின்னா சென்டர் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ அங்கதான் உங்களுக்கு எம்ப்ரியோ வந்து ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ஹார்மோனல் பேலன்ஸ் தான். சோ இது அதே மாதிரிதான் இது. சோ அந்த யூட்ரஸ்ல வந்து அந்த சிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா குட்டி குட்டி குட்டியா இருக்கும். அந்த சிஸ்ட் வெளியே வரவும் முடியாது, உள்ள இருந்தாலும் பிரச்சனை, வெளியவும் வர முடியாது. அப்ப அவங்களோட ஹார்மோனல் லெவல் இது ஒபிசிட்டி ஆயிடுது. அவங்க உடம்புல நிறைய இம்பேலன்ஸான விஷயம் எல்லாமே வரும். சோ என்னென்ன வரும்ன்றத நான் பேக்ல வந்து சொல்றேன். சோ இப்போ பிசிஓடினா மென்சுரல்னா என்னன்னு பார்த்தாச்சு, பிசிஓடினா என்னன்னு பார்த்தாச்சு. அண்ட் தென் அது அந்த பிசிஓடி வந்ததுன்னா எப்படி நம்மளோட ஃபெலோப்பியன் டியூப்ல பிளாக் ஆகி இருந்துக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா காசஸ் ஆஃப் பிசிஓடி, இது எப்படி வரும், ஏன் இது வெளியே வரல, ஏன் அது பிளாக் ஆகிக்குது அப்படின்றதுக்கான ரீசன்
சோ பிசிஓடி எதுக்கு வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிசிஓடியை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹெரிடிட்டி மூலியமா வரலாம், மரபணு மூலியமா வரலாம். சோ அம்மா பொண்ணு அந்த மாதிரி வரலாம். சப்போஸ் அப்படி இல்ல அப்படின்னா இல்ல கொஞ்சம் டாட்டர் வந்து லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. எனக்கு அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கும். பட் அவங்க பொண்ணுக்கு இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். சோ அது மூலியமா அவங்களுக்கு இருக்காது. அண்ட் தென் என்ன அப்படின்னா இதுல அவங்களுக்கு ஒவ்வொரு டைம்லயும் காசஸ் அந்த பொண்ணு அவங்க ஒபிசிட்டியா இருப்பாங்க. ஹார்மோனல் லெவல் சேஞ்ச் ஆயிருக்கலாம். இல்ல ஈஸ்ட்ரோஜன் லெவல் நான் சொன்னேன் இல்லையா, ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து இம்பேர் ஆகலாம். அப்படி ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஏறி ஏறி இறங்குச்சுனாலும் அவங்களோட ஓவலேஷன் டைம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஓவலேஷன் டைம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட எக் வந்து பிளாஸ்ட் ஆகாது. ஐ மீன் பீரியட்ஸ் வந்து வராது அப்படின்றத நான் சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் இது ஹார்மோனல் நான் சொன்னல எல்ஹெச். எல்ஹெச் மீனிங் தெரியுமா? இது வந்து ஒரு ஹார்மோன். லுசிடின் அப்படின்ற ஒரு ஹார்மோன். ஸோ எல்ஹெச் ஹார்மோன் வந்து நல்லா ப்ரொடியூஸ் ஆகணும், கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகணும். அப்பதான் ஈஸ்ட்ரோஜனுக்கு அண்ணன் தம்பி மாதிரி இவங்க ரெண்டு. ஸோ இது ரெண்டும் கரெக்டா ப்ரொடியூஸ் ஆகணும். ஹையர் லெவலா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும். இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இம்பேர்ட் ஆயிடும். அவங்களோட மென்சுரல் சைக்கிள் வந்து இம்பேர்ட் ஆயிடும் சொல்லுவாங்க. ஆக மொத்தம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னாலையும், ஒபிசிட்டினாலையும், லைஃப் ஸ்டைல் டிசீஸ்னாலையும் அண்ட் தென் ஹெரிடிட்டினாலையும் இந்த 4 விஷயத்தினாலதான் பிசிஓடி வந்து மேஜரா வந்து வர்றதுக்கு ரீசன். ஓகேங்களா? இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப இது எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு அப்ப இர்ரெகுலர் ஆயிடுச்சு, இப்போ 2 மாசம் எனக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அப்ப எனக்கு பிசிஓடி இருக்குமா அப்படின்னு 4 பேருக்கு டவுட் இருக்கு. அப்ப 2 மாசம் தள்ளி போகுது அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கும். அவங்களோட அனிமியா லெவல், ஹெச்பி லெவல் செக் பண்ணணும், ரத்தம் இல்லாம இருக்கும். அண்ட் தென் இன்னும் சில இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு வேற ஏதாவது இருக்கலாம். சோ அப்ப அந்த விஷயத்து இல்லாம இதுதான் அப்படின்னு எப்படி பர்டிகுலரா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவங்க எங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் கிட்ட தான் போகணும். அவங்க வந்து பார்ப்பாங்க, செக் பண்ணுவாங்க, அல்ட்ராசவுண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. ஒண்ணு வெஜினல் செக் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஸ்டொமக்லயே அல்ட்ராசவுண்ட் வச்சு செக் பண்ணுவாங்க. சோ இது ரெண்டுத்தையும் பார்த்தாதான் அவங்களுக்கு பிசிஓடியா இல்லையான்றது தெரியும். சோ இதுதான். சோ நெக்ஸ்ட் இதோட சிம்டம்ஸ். இதோட சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப அதை வந்து ஒரு இதை வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். பட் அதோட சிம்டம்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு பிசிஓடி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா டயர்டா இருப்பாங்க, ரொம்ப அதிக டயர்ட்னஸ் இருக்கும். அப்புறம் வந்து இம்பேர்டு ப்ளீடிங் வந்து அதிகமா இருக்கும். இன்சுலின் ரெசிஸ்டன்ட்னா சுகர் வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ப்ரீ டயபெட்டிக்கா இருக்கலாம். இன்சுலின் ரெசிஸ்ட் ஆனாலே ஒண்ணு டயபெட்டிக் இல்லைன்னா ப்ரீ டயபெட்டிக்கா இருப்பாங்க. ஸோ அந்த சிண்ட்ரோம்க்கு அடிக்ட் ஆகலாம். பெல்விக்ஸ் பெயின் வந்து இருக்கும். ஸோ பெல்விக்ஸ் பெயின்னா மேஜர் பார்ட்ல அவங்களுக்கு பெயின் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, கோவம், மன வருத்தம் இது எல்லாமே இருக்கும். அவங்களோட மூட்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்கும். டிக்ரீஸ்டு லிபிட் இருக்கும், அது வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா சிம்டம்ஸ் ஆஃப் பிசிஓடி. பிசிஓடிக்கு இன்னும் நிறைய சிம்டம்ஸ் வந்து இருக்கு. இது என்ன அப்படின்னா இர்ரெகுலர் மென்சஸ். இது நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தாலும் இதுதான் இர்ரெகுலர் மென்சஸ். ஆண்ட்ரோஜன் எக்ஸஸா ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு இர்ரெகுலர் வரும். ஸோ ரெண்டே விஷயம் தான் கேர்ள்ஸுக்கு, ஆண்ட்ரோஜனும் ஈஸ்ட்ரோஜன் லெவலும் கரெக்டா இருக்கணும், இன்னொன்னு எல்ஹெச் கரெக்டா இருக்கணும். இது மூணும் கரெக்டா இருந்தது அந்தந்த ஃபேஸுக்கு அதது வேலையை செய்யும். இப்போ ஒரு ஃபேஸுக்கு ஒரு ஹார்மோன் தேவைப்படும், இன்னொரு ஃபேஸுக்கு ஒரு ஹார்மோன் தேவைப்படும், லாஸ்ட் ஃபேஸ் அதை எக் பிளாஸ்ட் பண்றதுக்கு ஒரு ஃபேஸ் தேவைப்படும். ஸோ அந்தந்த ஃபேஸுக்கு அந்தந்த ஹார்மோனல் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ அந்த விஷயத்த வந்து பாத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லீப் வந்து கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் ஹை கொலஸ்ட்ரால் லெவல், ஹைப்பர் லிபிடிமியா சொன்னல, ஹை கொலஸ்ட்ரால் லெவல் வந்து இருக்கும். ஹை பிளட் ப்ரெஷர், பிபி வந்து இருக்கும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஸ்கின் டேக், கழுத்துல கருப்பாகிறது, கையில கருப்பாகிறது, சில பேருக்கு கோடு கோடா வரும். சோ அந்த மாதிரி டேக் வந்து பதிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னா அவங்களுக்கு பேபி சான்சஸ் கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயம் வந்து இருக்கும். இது எல்லாமே சிம்டம்ஸ் தான். டயக்னோசிஸ் நான் சொன்ன மாதிரியே நீங்க வந்து பிளட் டெஸ்ட்ல செக் பண்ணலாம். ஆண்ட்ரோஜன் லெவல் பிளட் டெஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ஹார்மோனல் லெவலை செக் பண்ணலாம். சோ அதுக்கு பிளட் டெஸ்ட். மற்றபடி நீங்க பெட்டர் அல்ட்ராசவுண்ட் தான் நீங்க செக் பண்ணணும். ஸோ அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க பிசிஓடியா இல்ல பிசிஓஎஸ்ஆ அப்படின்றத பெட்டரா வந்து சொல்லுவாங்க. சரி, நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன்.
இங்க இருக்க நிறைய பேருக்கு ரெகுலரா உங்களோட ஹார்மோனல் லெவல் கரெக்டா, ஏன்னா எனக்கு கோவமே வராது மேடம், நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்க எத்தனை பேரு? எனி ஒன்? எனக்கு கோவமே வராது அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? நோவே. நல்ல மனுஷனா பிறந்தா கோவம் வரும் இல்லையா? ஆமா. எஸ். கோவம் வராது. அதே போல இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, என்னோட டயட் நான் கரெக்டா எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்க, என்னுடைய டயட் எனக்கு நான் பர்சனலைஸ் பண்ணி ரெகுலர் பேசிக்ல எடுத்துட்டு இருக்கேன். சோ மெனி பீப்புள் கொஞ்சம் பேர் எடுத்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். வேற 75% எடுக்கலாம். எடுக்கிறீங்க. ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்றவங்களா? ஓகே, நிறைய பேர் எடுக்கிறீங்க. பார்ஷலா எடுக்கிறீங்க. 70%, 50%, 100% நோ ஒன் இல்லையா? சோ இதெல்லாம் கரெக்டா பண்ணணும். டயட் கரெக்டா இருக்கணும். சரி, எக்ஸர்சைஸ் யார் பண்ணுவீங்க? நான் 2 பேரையும் கேட்கிறேன். ஜென்ஸையும் கேட்கிறேன், லேடிஸையும் கேட்கிறேன். எக்ஸர்சைஸ் பண்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸர்சைஸ். ஆ ஓகே, நிறைய பேரு. ஒரு சோ மெனி பீப்புள், ஒரு ஃபியூ மெம்பர்ஸ் இருக்கீங்க. அதுலயும் நிறைய பேர் நோ குடுக்குறீங்க. சரி, ஓகே. ஒரு நாளைக்கு ஒரு புக் நான் படிக்கிறேங்க அப்படின்றவங்க கை தூக்குங்க. புக் படிக்கிறவங்க மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. ஆ தியானம் பண்றவங்க, யோகா பண்றவங்க. ஓகே, நிறைய பேர். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. சோ நான் சொன்ன விஷயம் எல்லாமே நீங்க டெய்லி பேசிக்ல கொஞ்சம் கோவப்பட முடியலனாலும் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பேஸ் பண்ணி கொஞ்சம் சிரிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க நல்லா இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, ரெகுலர் டயட் பிளான் உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா ஆரோக்கியமா இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தியானம், மெடிடேஷன், மைண்ட் ரிலாக்ஸேஷன், புக் ரீடிங் இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் நல்லா இருப்பாங்க. சோ இந்த சின்ன சின்ன விஷயத்த நம்ம லைஃப்ல டெய்லி பேசிக்ல தேங்க்யூ, நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இந்த சின்ன சின்ன விஷயத்த வந்து நம்ம பாத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும். சோ 5 டேக்கிள், நீங்க ஒரு 5 விஷயத்த நீங்க வந்து ஒரு நாளைக்கு டேக்கிள் பண்ணணும்ன்றத முடிவு பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இது நான் பிசிஓடிக்கு மட்டும் பர்டிகுலரா சொல்லல. நிறைய பேர் லேடிஸும் இருக்காங்க, ஜென்ஸும் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க முக்கியமா. சோ இவங்க எல்லாருமே இத வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். சோ ஹெல்த்தி டயட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு எக்ஸர்சைஸ் கொஞ்ச நேரம் பண்ணுங்க. உங்களோட நியூட்ரிஷன் கிளப், வெல்னஸ் கோச் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க, ஆரோக்கியமா என்ன இருக்கலாம் அப்படின்றத நீங்க கன்சல்ட் பண்ணுங்க. சும்மா போய் பாருங்க, கேளுங்க என்ன விஷயம், இதுக்கு மேல ஆரோக்கியமா இருக்கணும், என் ஸ்கின் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன மேடம் பண்றது அப்படின்னு கேளுங்க ஒரு வார்த்தை. அவங்க சூப்பரா சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, உங்களோட அவாய்ட் பண்ணுங்க. தேவையில்லாத ஸ்டிமுலேட்டர்ஸ் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. கோவப்படுத்துறாங்க அப்படின்னா நீங்க அந்த என்கேஜ்மெண்ட்ல இருந்து நீங்க வெளியே வந்துடணும். அந்த மாதிரி விஷயம் பண்ணுங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதான் நான் சொன்னல, இது உங்களுக்கு புக் படிக்க வந்தது அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து உங்களை பத்தி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். அது எப்ப வரும் அப்படின்னா, நீங்க புக் ரீட் பண்ணீங்க, இல்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த 4 விஷயத்த புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்க மேல உங்களோட பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்து வரும். சோ இந்த விஷயம் எல்லாமே டெய்லி பேசிக்ல பண்ணனா பிசிஓடில இருக்கிறவங்களும் வெளியே வர முடியும், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணி. இன்னும் நான் கொஞ்சம் ஜென்ஸா இருக்கீங்க, நான் கொஞ்சம் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது மேடம்ன்றவங்களும் நீங்க இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா நல்லா. சோ அதுக்குதான் இதை வந்து போட்டுட்டேன். சோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, பிசிஓஎஸ், பிசிஓடி இது ரெண்டுத்துக்கும் நான் டிஃபரன்ஸ் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ பிசிஓஎஸ் வந்து ஹார்மோனல் டிசார்டர். சோ இது வந்து என்ன அப்படின்னா டிசார்டர் மாதிரி சின்ன ஒரு சிம்டம்ஸ் தான். பிசிஓஎஸ் வந்து இந்த சிஸ்டிஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா டிசீஸா வந்து கன்வெர்ட் ஆகும். இதுதான். இது என்ன அப்படின்னா, சிவியாரிட்டி என்ன அப்படின்னா, ஹார்மோனல் லெவல் பாதிக்கும், ஓவலேஷன் டைம் வந்து பாதிக்கும். அண்ட் சிவியாரிட்டி என்ன அப்படின்னா, பிசிஓஎஸ் விட பிசிஓடி தான் மோர் டேஞ்சரஸ். பிசிஓஎஸ் வந்து கொஞ்சம் அப்படியே மேலோட்டமா ஃபர்ஸ்ட் வருவாங்க, அப்புறம் வரது பிசிஓடி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட், நீங்க பிசிஓடி கண்டுக்காம விட்டுட்டீங்க, இர்ரெகுலர் மென்சஸ்ல இருக்கீங்க அப்படின்னா எவ்வளவு விஷயம் வரும் பாருங்க. உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வரலாம், உங்களுக்கு சுகர் வரலாம், ஒபிசிட்டி ஆகலாம், ஈட்டிங் டிசார்டர் வரலாம், அண்ட் தென் ஆட்டோ இம்யூனியோ டிசீஸ் வரும், பிரெக்னன்சி இஷ்யூஸ் வரும், கைனகாலஜி, டோட்டல் ஃபீமேல் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து ஆயிடும். ஸோ இவ்வளோ விஷயம், சர்விக்கல் கேன்சர் வரும்.
சர்விக்கல் கேன்சர் இன்னைக்கு எவ்வளவு இன்னைக்கு குறைக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு வராங்க டாக்டர்ஸ்லாம். பட் குறைக்க முடியல. ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் இம்பேலன்ஸ். இப்ப நீங்க சாப்பிடுறத யாராலையும் வந்து இப்ப டாக்டர்ஸோ இல்ல நர்சிங்கோ இல்ல ஒரு டீமோ வந்து பார்க்க முடியாது. அவங்கவுங்க இண்டிவிஜுவலா மனசு வச்சாதான் இது முடியும். சோ இப்ப என்னதான் அப்படின்னா ஒரு 50% வந்து இந்த வருஷம் கம்மி பண்ணணும் சர்விக்கல் கேன்சர் அப்படின்னா அவங்களோட யூட்ரஸ்ல வந்து கேன்சர் வந்து ஃபார்ம் ஆகுது. சோ அது இப்ப நிறைய லேடிஸ்க்கு அப் டு 30ல இருந்து 40 ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய சர்விக்கல் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து டெய்லி பேசிக்ல பாக்குறதா ஸ்டடிஸ் வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. சோ அதை இப்ப குறைக்கிற விஷயமா ஒரு சர்விக்கல் கேன்சர் டே அப்படின்னு சொல்லி ஒரு டேவையே இன்புட் பண்ணி அதுக்கு நிறைய கேம்ப் அண்ட் தென் அவேர்னஸ் செக்ஷன்ஸ்லாம் நிறைய கொண்டு வராங்க. சோ அப்ப அதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும். சோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்க்கணும். சோ லைஃப் ஸ்டைல்னு சொல்றீங்கல்ல, என்ன லைஃப் ஸ்டைல் மேடம்? எப்படி இருக்கணும்? ஹெல்த்தியா டயட் வச்சுக்கலாம். லைஃப் ஸ்டைல் மாத்துங்கன்னு சொல்றீங்க. எந்த மாதிரி மாத்தணும்? நான் எழுந்திருப்பேன், சாப்பிடுவேன், சமைப்பேன், பசங்களை வீட்டுக்கு அனுப்புவேன், அப்புறம் தூங்குவேன், அப்புறம் திருப்பி சாப்பாடு செய்வேன், அப்புறம் ஈவினிங் படுப்பேன், அப்புறம் டெய்லி என்னோட ரொட்டீனே இதுதான். இந்த ரொட்டீன்ல இருந்து நான் எப்படி வெளியே வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். சோ உங்களோட ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுட் ஹேபிட் மாத்துங்க. ஃபுட் ஹேபிட் மாத்துனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா உங்களோட ஹெல்த்ல வந்து சேஞ்சஸ் இருக்கும். சோ அந்த விஷயத்தை தான் நான் சொல்றேன். சோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்ம கிட்ட இருக்குது. நம்ம ஹெர்பல் லைஃப்ல நம்ம கிட்ட ஒரு சொல்யூஷன், சூப்பரான சொல்யூஷன்ஸ் வந்து இருக்கு. சோ தெரிஞ்ச பொண்ணுங்க இப்போ நிறைய பேரு எப்படி சொல்றது, அந்த 13 ஏஜ்ல இருந்து இப்ப காலேஜ் எங்க எங்க நான் படிச்ச காலேஜ் எங்க யூனிவர்சிட்டியில செக் பண்ணக்குள்ளதான் தெரியுது 70% ஆஃப் உமன்ஸுக்கு எல்லாமே ஸ்காலர்ஸ், எல்லாருமே பிஹெச்டி பண்றவங்க, எம்பிஜி பண்றவங்க, ப்ரொஃபசர்ஸ், லெக்சர்ஸ் அந்த மாதிரி தான். ஆனா அவங்களுக்கே தெரியாம 70% பீப்புளுக்கு பிசிஓஎஸும் பிசிஓடியும் இருக்குது. சோ நமக்கே தெரியாது இருக்குதா என்றது. அப்ப ஒவ்வொருத்தவங்களும் செல்ஃப் அவேர்னஸ் வந்து இருக்கணும். சோ நம்ம கிட்ட சொல்யூஷன்ஸ் வந்து இருக்குது. நீங்க தாராளமா ட்ரை பண்ணலாம். கேர்ள்ஸா இருக்கீங்கன்னா என்ன மேடம் சொல்யூஷன் அப்படின்னா ரெகுலர் பேசிக்ல ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கணும். சோ ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கனாலே பாதி விஷயம் வந்து கவர் ஆயிடும். ஒரு 50% வந்து ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்ல உங்களால உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்றேன்ல, அது வந்து ஃபுட் ஹேபிட்டும் சேர்த்துதான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்றேன். சோ இதுல விட்டமின் ஏ நம்ம சாப்பிடுற ஒரு ஷேக்ல 3 விஷயம் ஆட் பண்ணுவோம். ஷேக் மேட்டர் இது எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் இங்க இருக்கிறவங்களுக்கு. இருந்தாலும் நான் ரீகால் பண்றேன். ஒரு விஷயத்த 90 தடவை கேட்கணுமா, திருப்பி திருப்பி கேட்கணுமா, அப்பதான் ரீகால் ஆகுமா. அதனால நான் திருப்பி சோ நோ ப்ராப்ளம். ஷேக் மேட் வந்து போடணும். அண்ட் தென் ஃபார்முலாவுல வந்து 3 ஸ்பூன் வந்து போடணும். அப்புறம் ஷேக் மேட்ல நீங்க வைக்கிற தண்ணி அளவு பொறுத்து 250னா 1 ஸ்கூப், 300னா 2 ஸ்கூப் வந்து நீங்க போட்டு சூப்பரா ஒரு 45 செகண்ட்ஸ் நல்லா ரன் பண்ணி விட்டு சில்லுன்னு சாப்பிட்டீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடும். அதுல வந்து என்ன பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னா விட்டமின் ஏ ஃபர்ஸ்ட், கார்போஹைட்ரேட் மேஜர் நியூட்ரிஷனான கார்போஹைட்ரேட் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, லிட்டில் அமௌண்ட் ஆஃப் ஃபேட்ஸ் வந்து பிரசன்ட், குட் ஃபேட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா ஃபைபர் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அது இல்லாம மைக்ரோ நியூட்ரிஷன், மேக்ரோ நியூட்ரிஷன் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து மேக்ரோ மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் ரெண்டுமே வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. 19 டைப்ஸ் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ விட்டமின் ஏ இதுல நான் ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் கால்சியம், ஏ, டி, சி, கே அண்ட் பி விட்டமின்ஸ், எல்லா பி விட்டமின்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. ஃபாலிக் ஆசிட் கூட பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம ஷேக்ல வந்து நம்ம சாப்பிட்ற ஷேக்ல வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இதை சாப்பிட்டுட்டு அடிஷ்னலா உங்களோட ஹார்மோனல் பேலன்ஸ் நீங்க கரெக்டா இருக்கணும் அப்படின்னு யாராவது நினைச்சீங்க அப்படின்னா ஷேக் சாப்பிட்டீங்கன்னா நியூட்ரிஷன் வந்து இருக்கும். உங்களோட மூட் வின்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஆனா இன்னும் கேர்ள்ஸுக்கு ஸ்பெசிபிக்கா ஹார்மோனல் அந்த ஈஸ்ட்ரோஜனும் அண்ட் தென் ஆண்ட்ரோஜன் லெவலும் ஹார்மோனல் பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன் பேலன்ஸா இருந்தாலும் மந்த்லி பீரியட்ஸ் இருக்கும். இல்லாதவங்களுக்கு ஹார்மோனல் பேலன்ஸ் தான் இருக்கும். அது மட்டும்தான் ரீசன். சோ அப்ப அந்த ஹார்மோனல் பேலன்ஸ் நம்ம கரெக்டா வச்சுக்கிறது நம்ம கிட்ட உமன் சாய்ஸ் வந்து இருக்கு. சோ உமன் சாய்ஸ்ன்றது யாருக்கெல்லாம் தெரியும்? தெரியும்ன்றவங்க இருக்காது. உமன் சாய்ஸ் நிறைய பேருக்கு தெரியுது. பரவாயில்ல, ஓகே. உமன் சாய்ஸ் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். இது என்ன அப்படின்னா எஸ், உமன் சாய்ஸ் வந்து சாய் ஐசோஃப்ளேவன்ஸ்ல இருந்தும் கேஸ்பெரியில இருந்தும் தான் நமக்கு வந்து ஃபார்முலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சோ இது உமன் சாய்ஸ்ல நிறைய ரிசல்ட்ஸ் வந்து இருக்கு.
கிட்டத்தட்ட ஒரு 40 வயசுல இருக்கவங்க ஒரு 10 வருஷமா மெனோபாஸ் இல்லாம மென்சஸ் இல்லாம ஆஃப்டர் ஒரு 9 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு பீரியட் சைக்கிள் வந்து திருப்பி ரீசைக்கிள் ஆயிருக்கு இந்த போட்டு. இது கூட நீங்க மல்டிவிட்டமின் சேர்த்து சாப்பிடணும். அப்ப நல்ல உங்களுக்கு மல்டிவிட்டமின் தான் கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நான் இதுல இன்க்ளூட் பண்ணல. பட் ஆனா நான் சொல்லிடுறேன். ஸோ மல்டிவிட்டமின்றது ஆக்சுவலா குட்டி ஃபார்முலா. ஃபார்முலா 2ன்றது நான் வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபார்முலா 2 ஃபார்முலா 1 ஷேக் மாதிரி மல்டிவிட்டமின் வந்து ஃபார்முலா 2. நீங்க மல்டிவிட்டமின் போட்டீங்க அப்படின்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும். சேர்த்து நீங்க உமன் சாய்ஸ் எடுக்கணும். இன்னும் சொல்ல போகணும், பர்டிகுலர் சொல்ல போனா செல் ஆக்டிவேட்டட் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட யூட்ரஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணும். செல் ஆக்டிவேட்டட் போடக்குள்ள யூட்ரஸ்ல இருக்க செல்ஸ் மட்டும் ஆக்டிவேட் பண்ணாது. ஹோல் பாடியில ஹோல் என்னென்ன ஆர்கான் இருக்கோ அந்த ஆர்கான்ல இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்றது தான் செல் ஆக்டிவேட்டட். ஸோ அந்த விஷயம் வந்து செல் ஆக்டிவேட்டட்ல இருக்கும். மல்டிவிட்டமின் செல் ஆக்டிவேட்டட். அது கூட நீங்க வந்து ஷேக் இதை நீங்க டெய்லி பேசிக்ல வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் பிசிஓடியில இருக்கிறவங்க அதுக்கு மட்டும் எனக்கு கூட போன வீக் ஒருத்தவங்க வந்தாங்க. நீங்க வந்து டயட்டிஷியன் தானே, எனக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் மட்டும் சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட் என்னால வந்து என்னோட லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கொண்டு வர முடியல, எனக்கு நீங்க டயட் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சிரிப்பு வந்துச்சு. எப்படி நீங்க சொல்றீங்க இதை வந்து இந்த ப்ராடக்ட் நீங்க லைஃப் ஸ்டைல கொண்டு வர முடியல அப்படின்னு? நீங்க எப்படி சமைக்கிறீங்க? 1 hour சமைக்கிறீங்க, ஷேக் ஒரு 45 செகண்ட்ஸ்ல போடுறீங்க, நீங்க எப்படி லைஃப் ஸ்டைல கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கக்குள்ள அப்புறம் அவங்க சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க பெங்களூருக்கு வந்து இப்ப ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துட்டு போற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. அமௌண்ட் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல கொண்டு வரதுக்கு கஷ்டம்னு யாரும் நினைக்காதீங்க. லைஃப் ஸ்டைலுக்கு ஈஸியா கொண்டு வர்றது எதுனா நம்மளோட ப்ராடக்ட்டை ஈஸியா கொண்டு வரலாம். சமைக்கிறது சாப்பிடுறது கூட 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் ஆகும். நீங்க ட்ரை சலட் போடுறதுக்கும் ஷேக் போடுறதுக்கும் 10 மினிட்ஸ் கூட ஆகாது. என்ன 1/2 அன் ஹவர் கேப் வந்து பிட்வீன்ல விடுவீங்க, அது மட்டும்தான் இல்லையா? அப்ப இதை நீங்க ஈஸியா நீங்க வந்து கன்சியூம் பண்றதுக்கு நியூட்ரிஷன் பேலன்ஸா எடுத்துக்கிறதுக்கு 100% ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். உமன் சாய்ஸ் இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு நியூட்ரிஷன் இருக்கு அப்படின்னா உங்களோட பேலன்ஸ் ஹார்மோனல் லெவல பேலன்ஸா வச்சுக்கும். ஸோ பிளக்சுவேஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். மெனோபாஸ் ஆஃப்டர் 45 ஆஃப்டர் 30ஸ்ல யார் இருக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வீட்டுல இருக்க அம்மா பாட்டி, சப்போஸ் பாட்டி ஒரு 45 இயர்ஸ்க்குள்ள இருக்காங்க அவங்க கிட்ட கொடுக்கலாம். ஸோ அவங்க அப்புறம் சின்ன பொண்ணுங்க இப்போ மென்சஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, பெயின் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இர்ரெகுலரா இருக்குன்றவங்க கிட்டயும் நீங்க டெய்லி பேசிக்ல கொடுக்கலாம். பிசிஓடி இருக்குது அப்படின்றவங்க கிட்ட அவங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க. எக்ஸசைஸ் கூட மெடிகேஷன் கொஞ்சம் பண்ணுங்க. அதுக்கு கூட நீங்க இது ஆட் பண்ணீங்கன்னா சூப்பர் ரிசல்ட் இருக்கும்னு சொல்லி நீங்க தாராளமா நம்பி கொடுக்கலாம். நல்ல ரிசல்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுல இவ்வளவு நியூட்ரிஷன்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். நானும் ரெகுலர் பேசிக்ல உமன் சாய்ஸ் வந்து நான் வந்து போட்டுருப்பேன். டெய்லி பேசிக்ல நான் வந்து போட அப்படின்னா 30 தான் இருக்கும். இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 30 ட்ரை சலட் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 1 தான் நம்ம வந்து போடணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி உமன் சாய்ஸ் வந்து போடணும். ஸோ இவ்வளவு நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் மறந்துடாதீங்க. கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க. சாப்பிடக்குள்ளயோ தூங்கக்குள்ளயோ இல்ல ஏதாவது ஒரு 5 நிமிஷம் கிடைச்சதுன்னா நான் சொன்னதெல்லாம் ரீகால் பண்ணி பாருங்க. நாளைக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படலாம் இன்ஃபர்மேஷன். எப்படி அப்படின்னா இப்ப எல்லாரும் போறீங்க சொல்றீங்க இது போல பிசிஓடி தான் ஹாஸ்பிட்டல் போய் பாக்குறாங்க அப்படின்னு யாராவது உங்ககிட்ட காதுபட சொன்னாலும் அப்படியே நீங்க கூட்டு போய் நீங்க நியூட்ரிஷன் சென்டர்ல பண்ணீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க சூப்பரா உங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க, அழகா எஜுகேட் பண்ணுவாங்க, கூடயே அவங்களுக்கு சொல்யூஷனும் தருவாங்க. சோ அன்னோன் பர்சனை பாக்குறீங்கன்னா கூட நீங்க சொல்லலாம் நம்ம கிட்ட சொல்யூஷன் இருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு 70% ஆஃப் உமன்ஸ் வந்து பிசிஓஎஸ்லயும் பிசிஓடிலயும் வந்து இருக்கிறாங்க. சோ நீங்க யாரை பார்த்தாலும் எந்த கேர்ள்ஸ் பார்த்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்களும் பயந்துக்கூடாது நீங்களும் பயந்துக்கூடாது. அந்த மாதிரி அழகா நீங்க வந்து கூட்டு போய் அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் நீங்க வந்து சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா என்னோட சப்ஜெக்ட் வந்து கவர் பண்ணிட்டேன். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே டைம் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ இவ்வளோ நேரம் எனக்கு இந்த ஆப்ஷன் கொடுத்து இந்த டாபிக் கொடுத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னேன். மை கிரேட்ஸ் அப்ளைன் ஸ்பான்சர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அவர் பிரசிடென்ட் டீம் மெம்பர் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அன்பரசன் சார், புஷ்பவல்லி மேடம்க்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ மாரியூஸ், தேங்க்யூ ஹெப்லை. இவ்வளோ நேரம் சொல்லி அழகா புரிஞ்சு எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண
எல்லாருமே சாட் பண்ணீங்க, எல்லாருமே கை தூக்கியிருந்தீங்க. வீடியோலயும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுனால, உங்களுக்கு எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நாளைக்கு இதே டைம்ல ஒரு 8 மணிக்கு வேற ஒரு லீடர், அழகான ஒரு இன்ட்ரஸ்டிங்கான இந்த டைமுக்கு தேவையான இன்ட்ரஸ்டிங்கான ஒரு டாபிக்கோட ரெடியா இருக்கிறாங்க. 8 மணிக்கு நாளைக்கு நம்ம எல்லாருமே மீண்டும் பார்ப்போம். ஸோ அது வரையும் குட் நைட். சாப்பிட்டு தூங்குங்க. பை. தேங்க் யூ.